நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் ஆதித்யா. உங்க மனைவி டீயோட உங்களை எழுப்ப வந்திருக்காங்க. குட் மார்னிங். எனக்கு பொண்டாட்டியும் தேவையில்லை, டீயும் தேவையில்லை. எத்தனை நாள் நீ என் மேல கோவமா இருப்ப? ஒரு நாளா, 2 நாளா? 2 நாளைக்குள்ள உன் கோவத்தை மறக்கடிச்சிருவேன். அப்போ இந்த 2 நாளை எதுக்காக கோவப்பட்டு வேஸ்ட் பண்ணிக்கணும்? நம்ம இந்த 2 நாளை ஒருத்தர் காதலிக்க யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஆதித்யா, ஐம் ரியலி சாரி. என்ன மன்னிச்சிடு ஆதித்யா, ப்ளீஸ். நான் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிடு. ஹே ஹீரோ, நீ என்ன மன்னிக்க மாட்டியா? என் கண்ணை நேரா பார்த்து சொல்லு, நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. வழியை விடு. முடியாது. வழியை விடுன்னு சொல்றேன்ல. நான் போக விட மாட்டேன். ஏய், வழியை விடு. நான் உள்ள போய் பாத்துட்டு போறது இங்கே போயிடுவேன், பரவாயில்லையா? நீ சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? கோவப்பட்ட நீ பார்க்க நல்லாவே இல்ல. அப்போ நான் கோவப்படுற மாதிரி நீ நடந்துக்காத. மண்டையில ஏறிச்சா? ஒருவேளை என் பொண்டாட்டி அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தா அதை என்கிட்ட சொல்லனா எனக்கு கோவம் வருமா வராதா? சொல்லு. அந்த ராத்திரியில என்கிட்ட சொல்லாம கிளம்பி நீ பாட்டு வந்துட்ட. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன ஆவேன் சொல்லு? உன்னை எங்கன்னு போய் தேடுவேன்? ஐம் சாரி ஆதித்யா, ஐ ப்ராமிஸ் நான் இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஐ ரியலி ப்ராமிஸ். ப்ராமிஸ்? உண்மையாவே ப்ராமிஸ். சாரி. என்ன உடனே ரொம்ப அவசரமா இருக்கு. ஆதித்யா, மம்மி. சிட்டு, இன்னும் ஏன் எதுவும் கொண்டு வரல? வர வர ஒரு வேலையை நீ ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிற. என்னாச்சு உனக்கு? மன்னிச்சிருங்கம்மா, இதோ போய் எடுத்துட்டு வரேன். ஒண்ணும் தேவையில்ல. போய் எல்லாரையும் கூட்டிட்டு வா. நான் போய் டீ எடுத்துட்டு வந்துடுறேன். மம்மி, நான் டீ எடுத்துட்டு வந்துடுறேன். குட் மார்னிங் பிரியா கண்ணு. நேற்று ராத்திரி நிம்மதியா தூங்கி இருப்பிய. என் பின்னாடி ஃபாலோ பண்ணி களைச்சு போயிருப்பேன். அதனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்ப கெட்ட செய்தி தான். நீ கஷ்டப்பட்டு சொன்ன எந்த செய்தியும் உன் மாமியார் மொழிக்கு எட்டலையம்மா. நீ நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. ஏன்னா நேத்துக்கு ராத்திரி உன் மாமியார் ரொம்ப ரொமான்டிக் மூட்ல இருந்தா. சாரி பிரியா, நீ என்னெல்லாம் முயற்சி பண்ணியோ அதுக்கு பலனே இல்லாம போயிடுச்சு. அதாவது அவ புருஷன் மேல இப்போ அவளுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவளை மாத்தவே முடியாதுமா. குட் மார்னிங் டாட். குட் மார்னிங் ஆதிக்கண்ணா. குட் மார்னிங். குட் மார்னிங் டாட். மார்னிங். கௌதம், நம்ம வித்யாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? அவளுக்கு உடம்பு சரியில்லைல்ல? இப்ப எப்படி இருக்கா? எப்ப வரப்போறாளா? அது டாட், அப்ப நீ ஒரு வேலை பண்ண. இன்னைக்கு நீ அவ வீட்டுக்கு போயிட்ட. அப்படியே வரும்போது அவளையும் கூட்டிட்டு வந்துரு. புரிஞ்சுதா? மம்மி, நீங்க இப்போ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, சிட்டுக்கு இப்பெல்லாம் வர வர கவனமே இருக்கிறது இல்ல. வித்யா இருக்கிற வரைக்கும் அவ கூட சேர்ந்து எல்லா வேலையும் ஒழுங்கா பண்ணிட்டு இருந்தா. அவ போனதுல இருந்து
இவ ரொம்ப கேர்லெஸ் ஆயிட்டா. நீ சிட்டு கூட இருந்து அவளை வேலை வாங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கிச்சன் பத்தியா எப்படி இருக்குன்னு எல்லா திங்ஸும் அங்கங்க இருக்கு. கண்ட இடத்துல போட்டு வச்சிருக்கா. நாள் பூரா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. பிரியா நீ இந்த டீ எடுத்துட்டு வந்துரு. எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டு இருக்காங்க, அப்புறம் கொடுத்துடலாம். நீ பாரு, என் கூட வா. வீட்லயே உட்காந்து போர் அடிச்சிடும். வெளியே போனேன்னா உனக்கே கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும். கரணை மீட் பண்ணி பிஸ்னஸ் பற்றி பேசி முடிச்சுட்டு நீ என்ன முடிவெடுத்தாலும் எங்கள் எல்லாருக்குமே ஓகே தான். நான் அவளை கூட்டிட்டு வர போகல. ஏன்? எதுக்காக போக மாட்டேன்னு தெரிஞ்சுக்கலாமா? அட அப்படி இல்லைங்க. கௌதமியும் போக மாட்டான். கௌதம் நிச்சயமா போவான். நீங்க ஏன் டென்ஷன் ஆறீங்க? சித்தி நீங்க ஓகே தானே? அதான் சொல்றேன் சித்தி, ட்ரிங்க்ஸ் பயங்கரமான விஷயம். இனிமே தொடவே தொடாதீங்க. என்ன ஏய், நான் சொன்னது ஜோக்குப்பா, சரிங்க. கண்ணா, இந்த நேரத்துல ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். இன்னும் சொல்ல போனா சர்ப்ரைஸ். ஆதியும் பிரியாவும் குழும நாளைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இப்ப எங்களோட டர்ன். அதாவது நாங்களும் சுத்தி பார்க்க ஆசைப்படுறோம். ஆதி, உன் சித்தி வேற ரொம்ப நாளா எங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆதிக்கண்ணா, கல்யாணத்துக்கு அப்புறம் போகவே முடியல. அப்ப அந்த அளவுக்கு வசதியும் இல்லை. இப்ப ஆண்டவன் இவ்வளவு வசதியை கொடுத்திருக்கும் போது ஏன் போக கூடாது? என்ன தேவயானி? Wow, Dad, how romantic! இத கேட்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு டாட். யூ ஆர் கிரேட் டாட். இதுக்கே அசந்துட்டியே. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஆதி. என் பொண்டாட்டியோட காலடியில இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் கொண்டு வந்து போட்டாதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். இப்போ அனௌன்ஸ்மெண்ட் நம்பர் 2. இனி வேஸ்ட் பண்றதுக்கு நமக்கு நிறைய நேரம் இல்லாததால உடனடியா நீ பேக் பண்ற வேலையை பாரு தேவயானி. ஏன்னா நாம நாளைக்கே கிளம்ப போறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆனா சீக்கிரமா ரெடி ஆயிடு. நம்ம நேரா போய் மந்திரி மேடம் பார்த்தலாம். என்ன கட்சி ஆபீஸ்ல வேலையை சீக்கிரமா முடிச்சுட்டு நேரா வித்யா நீ வீட்டுக்கு தான் போறோம். ரொம்ப நேரம் ஆகாதானே? ஒரு 2 hours தான் ஆகும். ரெடி ஆகு ப்ளீஸ். சீக்கிரம், டைம் ஆச்சு. இங்க பார் கௌதம், வித்யாவோட வந்தாதான் நீ வீட்டுக்குள்ள நுழைய முடியும். நீ அவளோட புருஷன். பொண்டாட்டிக்கு தான் புருஷனைய மறந்து போற அளவுக்கு தைரியம் இருக்கவே கூடாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உன் பொண்டாட்டியோட வந்தாதான் இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்க முடியும். புரிஞ்சதா? கௌதம், நீ வித்யாவை பாக்குறதுக்கு போயிட்டு இருக்கல, வித்யாவோட அம்மா கிட்ட கொடுக்கறதுக்கு சில திங்ஸ் பேக் பண்ணிட்டு இருக்க. நீ என் கூட வா. வா.
இப்பதான் விஷயமே தெரிய வந்தது. அம்மாவும் ஐயாவும் சின்ன சித்திய பார்க்க போறாங்களாமே. அவங்க 2 பேரும் சித்திய பார்க்க போறேன்னு சாக்கு சொல்லிக்கிட்டு ஹனிமூனுக்கு போறாங்க. ஹனிமூன். இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கு பேர் தான் ரொமான்ஸ். எவ்வளவு நாள் நேரம் கிடைக்காம 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்காம இருந்தாங்க. இப்பதான் நேரம் கூடி வந்திருக்கு. என்ன உத்தரமா? எனக்குள்ள கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. இப்போதைக்கு என்னமோ என் புருஷன் மேல பாசமா தான் இருக்காரு. ஆனா யாருக்கு தெரியும், எங்க 2 பேரோட இளம போய் வயசாகும் போது எங்க காதலுக்கு எந்த அளவுக்கு இளம இருக்கும். நான் ஒண்ணு சொல்லவாமா? அவங்க 2 பேரோட அன்புல யாருக்குன்னு பற்றக்கூடாது. இன்னைக்கு உங்களுக்கு என்ன உத்தரமா? ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நிறைய வேலை இருக்குல்ல, நீ பேசிட்டே இருக்க. நீ சீக்கிரம் வந்து இந்த பாத்திரத்தை. இன்னைக்கு உங்களுக்கு என்னாச்சு? உத்தரா, சொல்லுங்க. என்ன விஷயம்? நீ ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்க? தயவு செஞ்சு போய் சொல்லாத. எனக்கு உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. நான் போறத நினைச்சுதானே நீ அப்செட்டா இருக்க. இல்லையே, நான் எதுக்கு அப்செட்டா இருக்கணும்? நீங்க அக்காவை கூப்பிட்டுக்கிட்டு ஊருக்கெல்லாம் போக போறீங்க. இதுல எனக்கு என்ன அப்செட்? உத்தரா, உனக்கு பொய் சொல்ல வரலன்னா தயவு செஞ்சு இப்படி வளராத. உன்னோட இந்த 2 கண்கள் இருக்குல்ல, அது உண்மை என்னன்னு சொல்லுங்க. நீ மனசுல என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்காத அளவுக்கு முட்டாளா நான்? அதான் சொல்லுவாங்களே, அன்பா இருக்கிறவங்களுக்கு அவங்களோட மனசை பத்தி நல்லா தெரியும். அதான் நீ மனசை போட்டு குழப்பிக்கிற விஷயம் என்னன்னு எனக்கு தெளிவா தெரியும். என்ன பண்றது? தர்ம சங்கடமான நிலைமை. எங்க உறவை காப்பாத்திக்க நான் ஏதோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதான் இந்த மாதிரி எல்லாம் தேவயானியை சந்தோஷப்படுத்துறதுக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெளிப்படையா சொல்லணும்னா என் தரப்புல இருந்து எங்க உறவை காப்பாத்திக்க நான் பண்ற கடைசி முயற்சி உன்னை விட்டு தூரமா இருக்க முயற்சி பண்றேன். ஒருவேளை இந்த முறையை நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா உன் மேல சத்தியமா சொல்றேன் உத்ரா, எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உன்கிட்ட ஓடி வந்துருவேன் உத்ரா. அப்புறம் ஒரு நாள் கூட உன்னை விட்டு விலகி இருக்க மாட்டேன். ஏன்னா என் வாழ்க்கையில என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீதான். என்ன நீ விரும்புறது மட்டும் இல்லாம என்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. தேவயானியை நான் கூட்டிட்டு போறதால வீட்டோட எல்லா பொறுப்பையும் நீ தான் கவனிச்சுக்க வேண்டியிருக்கும். நீ வீட்டை பார்த்துக்கிறது மட்டும் இல்லாம என் பசங்களையும் கவனிச்சுக்கணும். டேட் கவலையை விடுங்க. சித்தின்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் அம்மா தானே. கரெக்டா சொன்னேன். நான் போய் பேக் பண்ணி வைக்கிறேன். அம்மா, நீங்க என்னதான் விரும்புறீங்க? ஏன் எனக்கு மட்டும் இப்படி பண்றீங்க? கருணை விட்டு விலகி இருக்கணும் நீங்க தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க. அவனை விட்டு விலகி இருக்கலாம் நான் நினைக்கிறப்ப நீங்களே அவன் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணு சொன்னா எப்படிமா? உங்களோட மனசுல இப்ப என்னதான் ஓடிக்கிட்டு இருக்குமா? ஆதியும் டாடியும் நீங்க ஏன் தடுக்கல? அம்மா, இங்க என்ன டிராமா நடந்துகிட்டு இருக்கு? கௌதம், கௌதம், இது டிராமா இல்ல. கரண் மேல எனக்கு என்ன அபிப்பிராயம் இதுக்கு முன்னாடி இருந்ததோ அதே அபிப்பிராயம் தான் இப்போ இருக்கு. உங்க அப்பாவை எதிர்த்து என்னால எதுவும் பண்ண முடியாது. என்ன உங்க அப்பான்னா எனக்கு பயம். அவர் முன்னாடி என்னால எதுவும் பேச முடியாது. உன்னையும் என்னால பேச விட முடியாது. ஏன்னா உங்க 2 பேருக்குள்ள மறுபடியும் சண்டை வரதை நான் விரும்பல. அதான் அப்படி பண்ணேன். இங்க பாரு கௌதம், இத பத்தி ஏற்கனவே நாம நிறைய தடவை பேசிட்டோம். இனிமே தேவையில்லாம நேரத்தை வீணடிக்க நான் விரும்பல.
நான் என்ன ஆசைப்படுறேன்னு உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ என்ன பண்ணணுங்கிறது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப நான் ஒண்ணு மட்டும் தான் சொல்ல விரும்புறேன். நீ எடுக்கிற முடிவு உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் நல்லதா மட்டும்தான் இருக்கணும். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? என்னமா வாழ்க்கையில முதல் தடவை பாக்குற மாதிரி? என்னன்னா உன் வீட்டுக்கு வந்திருக்கிற புது மருமனா நானு? நீ ஆராத்தி தட்டு எடுத்துட்டு வந்து ஆராத்தி எடுத்து வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க மருமகன்னு கூப்பிடுறதுக்கு இப்படி வாசல வச்சே என்ன பார்த்துக்கிட்டே இருக்க போறியா என்ன? இந்த அப்படி என்னாச்சு? இன்னைக்கு நம்ம வீடு ரொம்ப அமைதியா இருக்கு. வித்யா, இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அது அப்பா, நான் அது என்ன அது? நான் அந்த வீட்ல இருந்து மாமியார் வீட்ல இருந்து இன்னைக்கு தான் வந்தா. அதாவது இப்பதான் வந்தா. அது நம்மள பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தா, அதான் வந்தா. வித்யா, ஏன் சும்மா நிக்கிற? போ, அப்பாவுக்கு தண்ணி கொண்டு வாப்போ. நெல்லு வித்யா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க? எல்லாமே நல்லதா இருக்காங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. போய் கை கால் கழுவிட்டு வாங்க. பயணம் செஞ்சதுல ரொம்ப களைப்பா இருப்பீங்க. நான் டீ எடுத்துட்டு வரேன். என்ன ஆச்சு என் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிக்கு? நீ ஏன் இப்போ உன் நெத்தியில கேள்விக்குறியோட சுத்திக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, கௌதம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் ஆதி கூட வருவானா என்னன்னு தெரியல. அவ்வளவுதானா? இதான் விஷயமா? கண்ணா, இதுல இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை. அவன் வருவான், அவன் கண்டிப்பா வருவான். ஒருவேளை அவன் வரலனா ஃபோன் பண்ணி வர வைக்கலாம். அவன் தப்பிச்சு எங்க போயிட போறான்? இல்லம்மா, அந்த மாதிரி எதுவும் இல்ல. உங்களுக்கு எதுவும் புரியல. இது என்னோட ஃபியூச்சர் சம்பந்தப்பட்ட விஷயம்மா. இப்போ என்ன பண்ணணும் யோசிச்சதுக்கு அப்புறம் என்னால பொறுமையா இருக்க முடியலம்மா. இப்போ சீக்கிரம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுது. அடடடடா, சபாஷ். அங்க பார், ஆதித்யா வந்துட்டான். வா கண்ணா, வா வா. வணக்கம் தம்பி. இவன் உங்களுக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கான் தெரியுமா? நீ என்ன தனியாவா வந்திருக்க? வணக்கம் வணக்கம். இத பத்தியா? கௌதம் வந்துட்டாரு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? போ கரண், கௌதம்க்கு பெரிய ஆபீஸ காட்டு. அப்புறம் பிசினஸ் பத்தி பேசிக்கிட்டு. ஆதித்யா வா, நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம்.
நீங்க ஏன் அப்படி பண்ணீங்க? அப்பா கிட்ட ஏன் நீங்க சொல்ல விடல? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். அதை இன்னைக்கே சொல்ல. வேணா வித்யா, வேணாம். இது உங்க அப்பாவுக்கு தெரிய போறதும் இல்ல, அவருக்கு தெரியவும் வேண்டாம். எனக்குதான் உங்க அப்பாவோட கோவத்தை பத்தி தெரியும்ல. இத பாரு வித்யா, அந்த நேரத்துல எனக்கு என்ன தோணுச்சோ அதைத்தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே செய். உனக்கு புரியுதாம்மா? இந்த துணியெல்லாம் மடிச்சு வை. நான் உங்க அப்பாவுக்கு டீ எடுத்துட்டு வரேன். சீக்கிரம்.